ஹாய் குட்டீஸ். இன்னைக்கு வீணையிலிருந்து வந்த பூதத்தை பற்றின கதையோடு வந்திருக்கேன். கதையை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஒரு ஊரில் ராஜா, ரவி அப்படின்னு 2 ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஒத்துமையாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்ல முடியாது, சின்ன வயசுலேருந்தே அண்ணன் தம்பியாகவே வாழ்கிறாங்க. அவங்க 2 பேருமே அனாதைங்க, இருந்தாலும் ரொம்ப ஒத்துமையாக வாழ்ந்துட்டு வராங்க. அப்படி இருக்க காலகட்டத்தில் 2 பேருமே ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது ரவிக்கு வீணை வாசிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் வீணையை எப்படி வாசிக்கிறதுன்னு தெரியாது. ஆனால் வீணை வேணும் டெய்லி சொல்லிட்டு இருப்பான். அப்படி இருக்கக்குள்ள இந்த 2வது ரகத்து விலையெல்லாம் விற்கும் இல்லையா, விலை ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கடைக்கு போய் வீணை கிடைக்குது அவங்களுக்கு. வீணையை வாங்கிட்டு வந்துடுறாங்க. வீணையை வாங்கிட்டு வந்ததுமே ரவி உட்காந்து வாசிக்கிறான், வாசிச்சுட்டே இருக்கான். அவன் வாசிக்கிறது நராசமாக இருக்குது, கேட்க முடியல. அவன் ராஜா வந்து டே வாசிக்காதரா, நான் தூங்கணுண்டான்னு எவ்வளோ கெஞ்சி பார்க்குறான். இவன் அசர மாட்டேங்கிறான். டரு புருன்னு என்னென்னவோ அடித்து அந்த கம்பியெல்லாம் பேத்து போகிற அளவுக்கு வாசிக்கிட்டே இருக்கான். ராஜாவுக்கு செம்மையாக வெறியாயிடுது. ராத்திரி 2 மணி செம்ம காண்டாயி ஏஞ்சி போய் அந்த வீணை எடுத்து, இருக்கிறதா தானே அவன் வாசிக்கிட்டே இருக்கான்னு சொல்லி அந்த வீணை எடுத்து ஒரே போடுறான். வெடிச்சிடுது. வீணை வந்து வெடிச்சதுமே அதுலேருந்து புகையாக கிளம்புது. ஐயோ, வீடு பூரா என்ன புகையாக கிளம்புது, வேறு ஏதாவது கேஸ் கீது பற்ற வச்சிட்டோமான்னு ஓடி போய் உள்ளெல்லாம் பார்த்தா எதுவுமே இல்லை, எல்லாம் க்ளீனாக இருக்குது. அதுலேருந்து புகையாக கிளம்பி ஒரு பூதம் வெளியே வருது. பூதம் வெளியே வந்ததும் 2 பேரும் துணியை காணந்து ஓடி கட்டி பிடிச்சிக்கிட்டு கதறானுங்க. ஐயோ டே, பூதம் வந்துருச்சுடா, ராதகா வாசிச்சு பூதத்தையே கொண்டாந்துட்டியே அப்படின்னு சொல்லி ராஜா ரவியை திட்ட, டே நான் என்னடா பண்ணிட்டு, நான் ஒழுங்காக தான்டா வாசிச்சுட்டு இருந்தேன், நீ தாண்டா அதை உடச்சி அதில் இருக்க பூதத்தை வெளியே வர வச்சிட்ட அப்படின்னு சொல்லி எல்லாரும் இவங்க 2 பேரும் பயந்துட்டு உக்காந்துட்டு இருக்காங்க. அந்த பூதம் வெளியே வந்ததுமே 1000 வருஷமா இதுக்குள்ளதாங்க இருக்கேன், என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, உன்னை காப்பாற்றி நாங்கள் என்ன பண்ணுறது, எங்களை நீ கட்சி இது சாப்பிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னதும், இல்லைங்க செய் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை அப்படின்னு சொல்லி அந்த திருக்குறளை நானும் படிச்சிருக்கேங்க. நான் வந்து நன்றி மறக்கிறவன் கிடையாது, உங்களெல்லாம் நான் எதுவும் செய்ய மாட்டேன், உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுது அந்த பூதம். அப்படி சொன்னதுமே ரவி ராஜாவும் பயந்து போய், நீ இங்கேருந்து கிளம்புனாவே போதும், எங்களுக்கு வேற எதுவுமே வேணாம், பூதத்தை பார்த்தா நம்ம என்ன சொல்லுவோம், வெளியே கிளம்பு, முதல்ல இந்த இடத்த காலி பண்ணு அப்படிங்கிறாங்க. இல்லை உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் செஞ்சுட்டு தான் இங்கேருந்து போவேன், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னதும், ஏதாவது தூரமாக சொல்லலாம் அப்படின்னு பிளான் பண்ணி மைசூர் பாக் கேட்கலாம் அப்படிங்கிறான் ரவி. இல்லை ராஜா என்னங்கிறான், இல்லை இன்னும் தூரமாக சொல்லலான்னு சிங்கப்பூருக்கு போய் பார்பி பொம்மை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. சிங்கப்பூருக்கு போய் பார்பி பொம்மைன்னா எவ்வளோ நேரம் ஆகும்னு யோசிக்கங்காட்டியுமே பார்பி பொம்மை அது கையில் இருக்குது, கொடுத்துருது பார்பி பொம்மையை. அடுத்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னதும் உடனே பதறிடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பதிலேருந்து லட்டு கொண்டு வா அப்படிங்கிறாங்க. திருப்பதிலேருந்து லட்டு உடனே கையில் எப்படி நினைக்கிது, உடனே லட்டு வந்துடுது. லட்டை எடுத்து கையில் கொடுத்துருது. அப்போ தான் இதோட சக்தியே அவங்களுக்கு புரியுது, நமக்கு ஏதோ இது செய்யறதுக்கு தான் வந்திருக்கு, கடவுள் அருளால் நமக்கு ஏதோ இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் உன் சக்தி தெரியாமல் நாங்கள் பேசிட்டோம், எங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் இங்கே வந்தோம், எங்களுக்கு ஒரு பெரிய ஆஃபீஸை உருவாக்கி ஒரு பெரிய தொழிலை உருவாக்கி கொடு அப்படின்னு சொன்னதுமே அந்த இடத்துல ஒரு பெரிய ஆஃபீஸ், ஒரு ஃபேக்ட்ரி எல்லாமே உருவாகினது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய பணமும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி எல்லா வழியும் ஏற்படுத்தி கொடுத்துருது. அடுத்து எங்களுக்கு ஒரு பெரிய வீடு, காரு எல்லாம் வேணும்னு அவங்க கேட்டதுமே பெரிய காரு, வீடு எல்லாமே கொடுத்துருது. இன்னும் வேற ஏதாவது உங்களுக்கு வேண்டுமா அப்படின்னு சொல்லி அந்த பூதம் கேட்டதுமே ரவி ராஜாவும், இல்லை எங்களுக்கு இதே போதும், நாங்கள் இதை வச்சு சரியாக பொழைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறதும் பூதம் வந்து, நண்பர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன், இன்னும் நீங்கள் என்னை எப்போ நினச்சாலும் நான் உங்களுக்கு வந்து உதவி செய்ய தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட உலகத்துக்கு போயிடுது. இதுலேருந்து என்ன தெரியுது குட்டீஸ், பூதமாக இருந்தாலும் நல்லவங்களாக இருந்தால் தான் நம்மளுக்கு நிறைய வாய்ப்புகள் நல்லது நடக்கும். இல்லைன்னா பூதமும் வந்து நம்ம எதாவது கெடுதல் நினச்சிருந்தா நம்மளை அழிச்சிட்டு தான் போகும். அதனால் குட்டீஸ் எல்லாருக்குமே நல்லதே நினைங்க. குட்டீஸ் தமிழ் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ், பாய். குட்டீஸ் தமிழ் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.